தமிழகத்தில் விவசாயத்துக்கு ஈடாக விசைத்தறி மூலம் 2 லட்சம் தொழிலாளர்களுக்கு நேரடியாகவும் 10 லட்சம் தொழிலாளர்களுக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு நெசவாளியின் குடும்பம் 5 உறுப்பினர்கள் என்று கணக்கிட்டால் தமிழகத்தின் 6 கோடி மக்கள் தொகையில் 1,50,00,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இது வாழ்வாதாரம் வழங்கி வருகிறது. இந்த வாழ்வாதாரம் வழங்கி வந்த தொழில் இப்போ எவ்வளவு நலிவடைந்திருக்குங்க என்பதை இங்கு இதன் மூலம் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதாவது இந்த விசைத்தறி தொழில் கொரோனா காலத்துக்கு அப்புறம் வீழ்ச்சியை நோக்கி செல்லுகிறது. உலக பொருளாதார மந்த நிலை, மேலும் உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதட்டம் காரணங்களாலும் நவீனமயமாக்கப்பட்ட தறிகள் வருகையினால அவங்களோட போட்டி போட முடியாம, நாங்கள் அவங்களுடைய கூலி அடிப்படையில் கட்டுப்படி ஆகாம அவங்களுக்கு போட்டி போட்டு எங்கள் நகத்தை விற்க முடியாம தறிகள் நிறுத்தி விற்கக்கூடிய சூழ்நிலையில 1,50,000 மேற்கொண்டு நாங்கள் வாங்கி விசைத்தறி இன்னைக்கு ஒரு வெறுமனே 30,000க்கு உடைத்து பல இரும்புக்கு விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதால எங்க நெசவாளருக்கு நாங்கள் முழுமையாக வேலை வாய்ப்பு வழங்க முடியறதில்லை. அவங்களுக்கு முழுமையாக வேலை வாய்ப்பு வழங்க முடியாதனால வாரத்தில் 3 நாள் மட்டுமே வேலை கொடுக்கறதுனால அவங்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்காதனால அவங்களால குடும்பம் நடத்துறதுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு தற்பொழுது பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிவளையங்கிற பகுதியில் ஒரு விசைத்தறி நெசவாளர் தன்னுடைய கிட்னியை விற்கக்கூடிய அவலத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறத இந்த மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் உரிய திட்டங்களை வகுத்து விசைத்தறி தொழிலை காப்பாற்றணுங்கிற கோரிக்கையை நாங்கள் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக தெரிவிப்பது என்னவென்றால் 1985 பாத்தீங்கன்னா கைத்தறியை காப்பாற்றுறதுக்கு கைத்தறி ரக ஒதுக்கீடு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதே போல இப்பொழுது விசைத்தறி தொழிலை காப்பாற்றுறதுக்கு விசைத்தறி ரக ஒதுக்கீடு சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரு சீருடைய விசைத்தறியின் மூலம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை முன்னெடுக்க கோரிக்கையை வைக்கிறோம். தமிழக முதலமைச்சர் முன்னெடுத்த மஞ்சப்பை திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். விசைத்தறி கூடங்களுக்கு தேவையான மின் உற்பத்தியை விசைத்தறி கூடங்களிலே உற்பத்தி செய்வதற்கு நெட் மீட்டருடன் கூடிய சோலார் பேனலை அமைப்பதற்கான திட்டத்தையும், அதுக்கு 50% மானியத்தையும், மீதமுள்ள 50% குறைந்த வட்டியில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். காட்டன் நூலுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிப்பதை போல ரயார் நூலுக்கும் 5% வரி விதிப்பது போன்ற திட்டங்களை முன்னெடுத்து மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் விசைத்தறி தொழிலாளர்களையும் விசைத்தறி நெசவாளர்களையும் காப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு இதனை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நபர்களும் மானங்காக்கும் நெசவாளர் தற்பொழுது வாழ்வாதாரத்துக்கு போராடக்கூடிய இந்த சூழ்நிலையை நீங்க அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லும் வரை இதனை பகிருமாறு எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.